அத்தியாயம் 112 கடைசி தளம். மறுபுறம் நுழைவாயிலுக்குள் நுழைந்ததும் கபிலன் ஒரு பரந்த சமவெளியில் தோன்றினான். அவன் வெகுதூரம் பார்த்தான். ஆனால் வெற்று நிலத்தைத் தவிர வேறு எதையும் காணவில்லை. கபிலன் அந்த சிவப்பு முடிகொண்ட பெண்ணிடமிருந்து கடன் வாங்கிய பழுப்பு நிற புத்தகத்தை முகம் சுளித்து பார்த்தான். திமன்கள். கபிலன் முணுமுணுத்தான். இந்த வார்த்தையை அவன் முதன்முறையாகக் கேட்டான். அவன் புத்தகப் பக்கங்களைப் புரட்டினான். அது டீமன்கள் என்று அழைக்கப்படும் விசித்திரமான இனம் பற்றிய தகவல்களால் நிரம்பியிருந்தது. சில பக்கங்களைப் புரட்டிய பிறகு கபிலன் ஆர்வத்தை இழந்து புத்தகத்தை தனது சேமிப்பு வளையத்திற்குள் எறிந்தார். டீமன்கள் என்று அழைக்கப்படும் இருண்ட இனம் ப்ளூ பிளானட் இல் ஒருபோதும் காணப்படவில்லை. எனவே புத்தகத்தைப் படிக்க எந்த காரணமும் இல்லை. வெள்ளை அறையில் மிதக்கும் அனைத்து புத்தகங்களும் வெவ்வேறு இனங்களைப் பற்றிய சாதாரண வரலாற்று புத்தகங்களாகத் தோன்றின. ஒரு பெருமூச்சுடன் கபிலன் சுற்றிப் பார்க்கப் போனான். அப்போது அவனுக்கு பின்னால் இருந்த தங்க நுழைவாயிலிலிருந்து 2 பழக்கமான நபர்கள் வெளியே வந்தனர். கபிலன் திரும்பிப் பார்த்தான். ஆனால் தரணும் பார்த்திபனும் இருண்ட முகபாவத்துடன் அவனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வறண்ட சிரிப்புடன் அவன் ஒரு அடி பின்வாங்கினான். ஏனென்றால் சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர்களைத் அந்தப் பெண்ணிடம் மாட்டிவிட்டு வந்தான். கபிலனின் தலைக்கு மேலே அமர்ந்திருந்த பியா கபிலனை பரிதாபத்துடன் பார்த்துக் கொண்டே உடனடியாக பறக்க ஆரம்பித்தாள். பார்த்திபனும் தரனும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு பார்த்துக் கொண்டனர். புத்தகத்தை திருடிய பிறகு தங்களை விட்டுச் செல்லத் துணிந்த இந்த அயோக்கியனை நாங்கள் உன்னை அடிக்கப் போகிறோம். ஒரு தலையசைப்புடன் இருவரும் கபிலனை நோக்கி தங்கள் கைமுட்டிகளால் விரைந்தனர். ஐயோ, என்ன விட்டுருங்கடா, நான் புள்ள பூச்சிடா. தரன் கபிலனை பார்த்து, என்ன நீ புள்ள பூச்சா? நீ புள்ள பூச்சி இல்லடா, நாத்தம் புடிச்ச பூச்சி. உன்ன நாங்க நசுக்காமல் விடமாட்டோம். அவர்களின் கைமுட்டிகள் கபிலனை தொடுவதற்கு முன்பே அவர்களின் உடல்கள் உறைந்து போயின. அவர்கள் அகன்ற கண்களுடன் கபிலனை பார்த்தார்கள். அவனும் தன் உடலை அசைக்க முடிந்ததால் குழம்பிப் போனான். திடீரென்று காலியான நிலத்திற்குள் ஒரு இடி முழக்கம் எதிரொலித்தது. இப்போ இருக்கிற பசங்கள் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டுத்தான் இருக்காங்க. நான் ஒரு சில நிமிஷம் தாமதமா வந்தேன். நீங்க 2 பேரும் ஒரு அப்பாவி மாதிரி இருக்கிற பொண்ணோட கும்பலா சேர்ந்துட்டீங்க. கபிலன் திரும்பிப் பார்த்தான். குட்டையான கருங்கூந்தல் கொண்ட ஒரு மனிதர் வானத்தில் மிதந்து கொண்டிருந்தார். மற்ற தரை பாதுகாவலர்கள் அங்கே அணிந்திருந்ததைப் போலல்லாமல் அந்த மனிதர் பழுப்பு நிற ஜாக்கெட் மற்றும் அதற்கு பொருத்தமான பேண்ட் அணிந்திருந்தார். ஒரு குள்ளனா? கபிலன் மூச்சு விடாமல் முணுமுணுத்தான். அந்த மனிதனின் காதுகள் சற்று கூர்மையாக இருப்பதை அவனால் பார்க்க முடிந்தது. ஒரு நொடியில் மிதக்கும் மனிதன் கபிலனின் அருகில் இறங்கி அவன் முதுகில் தட்டினான். குட்டி, நீ நலமா? மற்ற 2 குழந்தைகள் உன்னை அடிப்பதை நான் பார்த்தேன். குள்ளன் கொடுத்த லேசான தட்டல் அவனது உள் உறுப்புகளை உலுக்கியதால் கபிலன் இருமலில் இருந்து கிட்டத்தட்ட இரத்தம் வெளியேறியது. மறுபுறம் சிலைகள் போல உறைந்து போயிருந்த பார்த்திபனும் தரனும் அழும் தருவாயில் இருந்தனர். அவங்க கபிலனின் முடியைத் தொடவே இல்ல, ஆனா தண்டிக்கப்பட்டாங்க. இது நியாயமா? குள்ளன் மீண்டும் தன் முதுகைத் தட்டிக் கொள்ளாதபடி கபிலன் அவசரமாகப் பின்வாங்கினான். அவங்க என் நண்பர்கள். இந்த பாழடைந்த இடத்துல யாரையும் காணாததால் நாங்க கொஞ்சம் இடம் மாறிக்கிட்டிருந்தோம். குள்ளன் கபிலனை பார்த்து முகம் சுளித்தான். கபிலன் இவ்வளவு நல்லவனாகவும் கொடுமைப்படுத்தப்பட்டவனாகவும் ஆனால் இன்னும் மற்றவர்களுக்காக பேசுபவனாகவும் இருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் அவர்களை தண்டிக்க விரும்பவில்லை என்றால் நான் எதுவும் செய்ய முடியாது. ஒரு பெருமூச்சுடன் குள்ளன் தனது நடு உருவத்தை அசைத்தான். பார்த்திபனும் தரனும் இறுதியாக தங்கள் உடல்களை நகர்த்த முடிந்தது. பியா ஏமாற்றமடைந்த முகபாவத்துடன் கபிலனை நோக்கித் திரும்பி வந்தாள். அவன் அடிபடுவதைப் பார்க்க அவள் விரும்பினாள். ஆனால் கபிலனின் தெய்வீக அதிர்ஷ்டத்தை அவள் கிட்டத்தட்ட மறந்துவிட்டாள். குள்ளன் மூவரையும் பார்த்து பார்த்திபனையும் தரனையும் ஒரு குறுகிய பார்வையுடன் பார்த்துக் கொண்டே இணக்கமான தொனியில் பேசினான். வணக்கம் குழந்தைகளே. என் பெயர் யோனேக். நீங்கள் என்னை யோன் என்று அழைக்கலாம். இப்போது நான் இந்த மாடிக்கு நியமிக்கப்பட்டுள்ளேன். யோன் தன் கைகளால் எதையோ கணக்கிட்டு புருவத்தை உயர்த்தினான். இந்த முறை எனக்கு கடைசி தளம் கொடுக்கப்பட்டதாகத் தெரிகிறது. மூவரையும் பார்ப்பதற்கு முன் அவன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தான். குழந்தைகளே, இந்த மாடியில் எந்த விசாரணையும் இல்லை. ஏனென்றால் இது உங்களுக்கு கடைசி மாடி.
கபிலனும் மற்றவர்களும் யோனை கவனமாகக் கேட்டார்கள். உங்களுக்காக இது கடைசி மாடி என்று கேட்டதும் அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்ட முகபாவனையைக் காட்டினர். அவர்கள் ஒருவரையொருவர் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டனர். 9வது மாடிக்குப் பிறகு இன்னும் நிறைய மாடிகள் இருக்குமா? குழந்தையின் எதிர்வினையை பார்த்ததும் யோன் சிரித்தான். ரொம்ப புத்திசாலியா இருக்குங்க இல்லையா? ஆனா மூளை செல்களை அதிகமா பயன்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, நான் எங்கே இருந்தேன்? ஆமாம், இந்த மாடியில் எந்த விசாரணையும் இல்லை. ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது. மன்னிப்பு கேட்கும் புன்னகையுடன் மூவரையும் பார்த்த யோனின் குரல் தாழ்ந்தது. பார்த்திபன் யோனை பார்த்து உடனடியாக கேள்வி எழுப்பினான். என்ன பிரச்சனை? வெட்கப்பட்ட முகபாவத்துடன் யோன் தொண்டையைச் செருமிக் கொண்டான். உண்மையில் நான் பிஸியாக இருந்ததால் திடீரென்று ஒரு திருப்புமுனைக்கு அருகில் இருப்பது போல் உணர்ந்தேன். அதனால்தான் இந்த தளத்தை வடிவமைக்க மறந்துவிட்டேன். மூவரும் வெற்று முகபாவத்துடன் யோனை பார்த்தார்கள். அதனால்தான் தரை மிகவும் வெறிச்சோடியது. யோவ் பெருசு, இதை போய் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? இப்போ எனக்கு அந்த விசித்திரமான தோற்றத்தைக் கொடுக்காதே. தரை வடிவமைக்கப்படவில்லை என்றாலும் இந்த மாடிக்குள் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. யோன் பேசிவிட்டு அவர்களின் கவனத்தை ஈர்க்க கைதட்டினார். புதையல்கள் என்ற வார்த்தையைக் கேட்டதும் கபிலன், பார்த்திபன் மற்றும் தரன் ஆகியோரின் காதுகள் உற்சாகமடைந்தன. இந்த தளத்தை வடிவமைக்காதற்காக அவர்கள் உடனடியாக யோனை மன்னித்தனர். ஆழ்ந்த மூச்சோடு தான் தொடரக் காத்திருந்த மூவரையும் யோன் தீவிரமாகப் பார்த்தான். ஆனால் யோன் அவர்கள் மீது இன்னொரு குண்டை வீசினான். அந்த பொக்கிஷங்களை எங்கே வைத்தேன்னு எனக்கு மறந்துடுச்சு. கபிலன் யோனை குறுகிய கண்களுடன் பார்த்தான். இவ்வளவு முக்கியமான விஷயத்தை எப்படி மறக்க முடியும் என்று கத்த விரும்பினான். ஆனால் யோன் அவனைவிட சக்தி வாய்ந்தவனாக இருந்ததால் தன்னைக் கட்டுப்படுத்திக் கொண்டான். யோன் குழந்தையின் முகபாவனையை பார்த்து பெருமூச்சு விட்டான். கவலைப்படாதே குழந்தைகளே, அந்த பொக்கிஷங்களைத் தேடிப் பார்க்க நான் உங்களை அனுமதிக்கிறேன். 6 மாத காலம் முடிவடைவதற்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது. கோபுரம் உங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடும். அவர் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு தயக்கமான முகபாவனையைக் காட்டினார். நான் புதையல்களை சேமித்து வைத்த இடத்தை நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் நீங்கள் மூவரும் அதிலிருந்து ஏதாவது ஒன்றைத் தேர்ந்தெடுக்கலாம். முகம் சுளித்து கபிலன் யோனை பார்த்தான். ஒரு புதையலைக் கண்டுபிடித்த பிறகு ஒரு புதையலை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்பது அவனுக்குப் பிடிக்கவில்லை. ஒரே ஒரு புதையலுக்காக நாங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கணும்? நீங்கள் சலுகையை கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். பார்த்திபனும் தரனும் கபிலனை பார்த்து தலையசைத்தனர். அவர்கள் ஒருவருடன் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் இன்னும் அதிகமாகப் பெற்றால் நல்லது. கபிலனின் வார்த்தைகளைக் கேட்டு யோன் கண்களைச் சுருக்கினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்கின பையன்தானே இந்த பையன்? எங்கிருந்து திடீரென்று அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? ஒரு பீப் மூச்சுடன் யோன் கபிலனுக்கு 2 விரல்களைக் காட்டினான். சரி, நான் உங்களுக்கு 2 பொக்கிஷங்கள் தருகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள், இல்லையேல் உங்கள் அனைவரையும் முதல் மாடியில் தூக்கி எறிந்து விடுவேன். கபிலனும் மற்றவர்களும் உடனடியாக தலையை ஆட்டினர். சரி குழந்தைகளே, நான் இப்போது கிளம்புகிறேன். ஆனால் நான் உங்களைக் கவனித்துக் கொள்வேன். நீங்கள் புதையல்களைக் கண்டுபிடித்த பிறகு மீண்டும் சந்திப்போம். புன்னகையுடன் யோன் திரும்பி மிதக்க ஆரம்பித்தான். கபிலன் ஒரு பளபளப்புடன் யோனின் உருவத்தைப் பார்த்தான். ஒரு அப்பாவி முகபாவத்துடன் எல்லோரும் கேட்கும்படி சத்தமாக முணுமுணுத்தான். பியாவையும் சேர்த்து, நாங்க 4 பேர். அப்படின்னா அவர் நமக்கு மொத்தம் 8 பொக்கிஷங்களைத் தருவார். இது ஒரு மோசமான ஒப்பந்தம் இல்ல. கபிலன் சத்தத்தைக் கேட்டதும் மிதந்து கொண்டிருந்த யோன் பரப்பில் தடுமாறி விழுந்துவிட்டான். இவ்வளவு பெரிய ஓட்டையைக் கருத்தில் கொள்ள அவன் எப்படி மறந்தான்? மிதந்து கொண்டிருக்கும் போது அவன் திரும்பி கபிலனை வெறித்து பார்த்தான். கபிலனின் தலையின் மேல் அமர்ந்திருக்கும் சிறிய பறவையையும் அவன் பார்த்தான். நீ கொடுமைப்படுத்தப்படும் ஒரு அப்பாவி ஆட்டுக்குட்டி என்று நினைத்தேன். ஆனால் ஆட்டுத்தோல் அணிந்த ஓநாய் என்று தெரிய வந்தது. ஆழ்ந்த மூச்சோடு யோன் மேகங்களுக்குள் மறைந்தான். அவன் வார்த்தைகளில் திரும்பிச் செல்ல வழியில்லை. தான் ஏமாற்றப்பட்டதாக அவன் உணர்ந்தான். யோன் மறைந்த பிறகு பார்த்திபனும் தரனும் கபிலனை திகைத்துப் போன முகபாவங்களுடன் பார்த்தனர். கபிலன் அவர்களைப் பார்த்து தோளைக் குலுக்கிக் கொண்டான். நாம் கிளம்பலாம்.
நமக்கு ஒரு மாதம்தான் இருக்கு. கபிலனின் தலையின் மேல் அமர்ந்திருந்த பியா பரிதாபகரமான முகபாவத்துடன் பார்த்திபனையும் தரனையும் பார்த்தாள். ஒரு பெருமூச்சு விட்டால், இவர்கள் இனி கபிலனுடன் இருந்தால் 1 அல்லது 2 மாரடைப்புகளால் பாதிக்கப்படுவார்கள். அத்தியாயம் 113 நிலத்தடி சுரங்கப் பாதை. கோபுரத்திற்கு வெளியே தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்கேற்பாளர்கள் கோபுரத்திற்குள் நுழைய வந்தபோது, கோபுரத்தைச் சுற்றியுள்ள சிறிய நகரம் 5 மாதங்களுக்கு முன்பு இருந்ததைப் போல பரபரப்பாக இல்லை. வியாபாரத்திற்காக மட்டுமே அங்கு வந்திருந்த பல வியாபாரிகளும் மற்றவர்களும் நீண்ட காலமாக நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். பங்கேற்பாளர்கள் கோபுரத்திலிருந்து வெளியே வரும்போது அவர்கள் திரும்பி வருவார்கள். இருப்பினும் எதிர்பாராத நிகழ்வுகள் ஏதேனும் ஏற்பட்டால் அவற்றை கவனித்துக் கொள்ள ஒவ்வொரு ராஜ்யத்திலிருந்தும் ஒரு பிரதிநிதி நகரத்திற்குள் தங்கியிருந்தார். ராயல் அகாடமியிலிருந்து துணை முதல்வர் ஜார்ஜ் நகரத்திற்குள் தங்கியிருந்தார். ஆனால் ஏதோ காரணத்திற்காக அவர் வெளியேறி எல்டர் ராஜவர்மனை அவர் இல்லாத நேரத்தில் நகரத்திற்குள் தங்கச் சொன்னார். ராயல் அகாடமி மாணவர்கள் கோபுரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு தங்கள் நேரத்தைச் செலவிடும் ஹோட்டலுக்கு வெளியே எல்டர் ராஜவர்மன் கவலையுடன் நடந்து கொண்டிருந்தார். அவன் பெருமூச்சு விட்டு கோபுரத்தை வெகுதூரம் பார்த்தான். அவர் அமுதத்தைக் கண்டுபிடித்தாரா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ராஜவர்மன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்தார். மாணவர்கள் கோபுரத்திற்குள் நுழைந்த பிறகு அவர் கபிலனைப் பற்றி கொஞ்சம் ஆர்வமாக இருந்தார். மேலும் கபிலன் அவருடைய முதல் மற்றும் கடைசி சீடராக இருந்ததால் பேராசிரியர் அருந்ததியிடம் அவனைப் பற்றிய அனைத்தையும் விசாரித்தார். தனது விசாரணையின் போது ராஜவர்மன் கபிலனின் குடும்ப சூழ்நிலைகளைப் பற்றி அறிந்து கொண்டார். கபிலனின் குடும்பத்திற்கு கொஞ்சம் உதவ விரும்பினார். ஆனால் கபிலனின் வீட்டிற்குச் சென்று அவரது சகோதரனின் நிலையைப் பார்த்த பிறகு ராஜவர்மன் வாழ்க்கையின் அமுதத்தை தவிர வேறு எதுவும் அவர்களை குணப்படுத்த முடியாது என்பதை அறிந்திருந்தார். எல்டர் ராஜவர்மன் அமுதத்தைக் கேட்டார். ஆனால் 5 மாதங்களுக்குப் பிறகும் அதன் தோற்றம் குறித்து எந்தத் தகவலையும் அவரால் பெற முடியவில்லை. கடைசியில் கபிலனின் எஜமானராக தான் எதுவும் செய்யாவிட்டால் அது மோசமாக இருக்கும் என்று உணர்ந்த அவர் ராஜரத்தினத்தை உயர்தர குணப்படுத்தும் மருந்துகளை வழங்கினார். எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்தர மருந்துகளைப் போன்ற ஒன்று எல்டர் ராஜவர்மனுக்கு பெரிதாகப்படவில்லை. ஏனென்றால் அவரால் பொருட்களைப் பயன்படுத்திதானே மருந்துகளை உருவாக்க முடியும். ஆனால் அவருக்கு ஆச்சரியமாக ராஜரத்தினம் மருந்துகளை ஏற்கவில்லை. ஏனெனில் கபிலன் கோபுரத்திற்குச் செல்வதற்கு முன்பு நிறைய பொருட்களை விற்று போதுமான வளங்களை தயாரித்தார். அதனால்தான் எல்டர் ராஜவர்மன் கபிலனின் குடும்பத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் அவர் கபிலனின் சகோதரரின் உடல்நிலையை கண்காணித்து வந்தார். 1 வாரத்திற்கு முன்பு அவர்களின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக அவருக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இப்போது அவர்கள் ஆபத்தான நிலையில் இருந்தனர். கபிலன் கோபுரத்திற்குள் அமுதத்தைக் கண்டுபிடித்து 1 மாதத்திற்குள் அதை வெளியே கொண்டு வரவில்லை என்றால் அவர்களின் உயிருக்கு மிகுந்த ஆபத்து ஏற்படும். கபிலன் சகோதரர்கள் 8 மாதங்கள் வரை தாக்குப்பிடிக்க முடியும் என்று குணப்படுத்துபவர்கள் சொன்னாலும் கடந்த மாதம் திடீரென்று அவர்களின் உடலில் இருந்த விஷம் அவர்களின் இதயங்களை அடைந்தது. அதனால்தான் அவர்களின் நிலைமைகளை உறுதிப்படுத்துவது மிகவும் கடினமாகி வந்தது. ராஜவர்மன் தலையை ஆட்டினார். அவர் அமுதத்தைக் கண்டுபிடிக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அது கடந்த 50 ஆண்டுகளாக கிங்டம் எஸ்கலாண்டேவுக்குள் தோன்றாத ஒன்று. தன்னுடைய ஒரே சீடன் கஷ்டப்படுவதை விரும்பாததால் கபிலன் அமுதத்தைக் கண்டுபிடித்து விடுவார் என்று அவர் நம்பினார். இதற்கிடையில் கோபுரத்தின் 9வது மாடிக்குள் கபிலன் பார்த்திபன் மற்றும் தரனுடன் நடந்து கொண்டிருந்தார். அவர்கள் 1 நாள் முழுவதும் பரந்த சமவெளியைச் சுற்றி நடந்தார்கள். ஆனால் காலியான பாலைவன நிலத்தைத் தவிர வேறு எதையும் காணவில்லை. நாள் முழுவதும் சுற்றிப் பார்த்த பிறகு பியா இப்போது கபிலனின் தலையின் மேல் தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்படியே 2 மணி நேரம் கடந்துவிட்டது. சோர்வான முகபாவங்களுடன் சமவெளிக்குள் இருக்கும் ஒரு அமைப்பைச் சுற்றிப் பார்ப்பதற்கு முன்பு சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர். எல்லோரும் அமர்ந்திருக்கும் போது கபிலன் தன்னை பார்த்து முகம் சுளித்தான். அவன் கடைசியாக அணிந்திருந்த துணிகள் மிகவும் அழுக்காக இருந்ததால் அதை தூக்கி எறிய விரும்பினான். திடீரென்று அவன் பார்த்திபனை பார்த்தான். அவன் உடல் அளவு என்னுடையதைப் போலவே இருக்கிறது. நான் கொஞ்சம் கூடுதல் துணிகளைக் கேட்கலாமா? அவன் உள்ளுக்குள் யோசித்தான். ஆனால் பின்னர் புருவத்தை உயர்த்தினான். அவனால் பார்த்திபனின் ஒளியை உணர முடியவில்லை. அவர் என்னை விட 1 அல்லது 2 துணை ரேங்கள் உயர்ந்தவராக இருக்கலாம்.
கபிலன் உள்ளுக்குள் கூச்சலிட்டான். பார்த்திபன் இவ்வளவு விரைவாக முன்னேறுவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. கெய்ல்தி தரவரிசையில் இருந்தபோதிலும் விசித்திரமான குள்ளனிடமிருந்து அவர் பெற்ற பழைய சுருளுக்கு எல்லா புகழையும் கொடுத்தார். அப்படியானால் அலெக்தி பிளஸ் தரவரிசையா அல்லது சி மைனஸ் தரவரிசையா? கபிலனின் கண்கள் லேசாக விரிந்தன. அவ்வளவு வேகமான வேகம்! இவ்வளவு இளம் வயதில் சி மைனஸ் தரவரிசையை எட்டியது நிச்சயமாக ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவன் வெறும் ஊகங்களில் ஈடுபட்டான். பார்த்திபனின் உண்மையான தரவரிசை அவனுக்கு தெரியாது. கபிலன் பார்த்திபனை ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருக்க பார்த்திபன் அவனை திரும்பிப் பார்த்தான். என்ன ஆச்சு? கபிலன் தன் எண்ணங்களிலிருந்து விழித்து பார்த்திபனை பார்த்தான். உண்மையில் என்னிடம் இன்னும் சுத்தமான துணிகள் இல்லை. உங்களிடம் கூடுதலாக ஏதாவது இருக்கிறதா? 2 ஜோடி துணிகளை எடுத்து காபிலனிடம் கொடுப்பதற்கு முன்பு பார்த்திபன் பார்த்துக் கொண்டே கண்களை சிமிட்டினார். கோபுரத்திற்குள் நுழைவதற்கு முன்பு அவர் நிறைய துணிகளை வாங்கினார். எனவே அவரிடம் இன்னும் கொஞ்சம் மீதம் இருந்தது. துணிகளைப் பார்த்ததும் கபிலனின் கண்கள் பிரகாசித்தன. அழுக்காக இருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் பார்த்திபனிடமிருந்து துணிகளைப் பிடுங்கி அவசரமாகத் தன் இடுப்பிலிருந்து சிறிய பையை அவிழ்த்தான். அவனுக்கு முன்னால் அமர்ந்திருந்த பார்த்திபனும் தரனும் அந்த வட்டத் துணிப்பையை பார்த்தார்கள். கபிலன் இந்த துணிப்பையை சிறிது காலமாக பராமரித்து வருவதால் உள்ளே என்ன இருக்கிறது என்று அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். கபிலன் தன்முன் அமர்ந்திருந்த இரட்டையரைப் பார்த்து கண்களைச் சுருக்கினான். நான் உடை அவிழ்ப்பதை அவங்க பார்க்கப் போறாங்களா? டேய், இங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? அந்த பக்கம் திரும்புங்கடா. அப்படியே வாயை பொளந்துகிட்டு பாக்குறானுங்க. பார்த்திபன் தரனும் கபிலனை பார்த்து தலையசைத்துவிட்டு பின்னர் வேறு இடத்தைப் பார்க்கத் திரும்பினர். கபிலன் அவசரமாக தனது உடைகளை மாற்றிக்கொண்டு இறுதியாக வசதியாக உணர்ந்தான். அவன் அணிந்திருந்த நீல நிற மேலாடையையும் பேண்டையும் பார்த்தான். அவை எனக்கு சரியாகப் பொருந்துகின்றன. மூவரும் ஏதாவது சாப்பிட்ட பிறகு பார்த்திபன் தரனும் துணிப்பைக்குள் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக இருந்தனர். ஆனால் கபிலன் அதை திறக்கவில்லை. இறுதியில் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிப் பார்த்தார்கள். இந்த நாசமா போறவன்கிட்ட எதிர்பார்த்தது நம்ம தப்புதான். 1 மணி நேர ஓய்வுக்குப் பிறகு அவர்கள் மீண்டும் நடக்கத் தொடங்கினர். பியாவும் விழித்தெழுந்து மீண்டும் பறக்கத் தொடங்கினார். சில மீட்டர்கள் முன்னால் ஏதோ இருக்கிறது. அவள் கண்களை மூடிக்கொண்டு சமவெளிக்குள் இருந்த ஒரு பெரிய பாறையைப் பார்த்து உடனடியாக கபிலனுக்கு தகவல் கொடுத்தாள். ஒரு தலையசைப்புடன் கபிலன் பார்த்திபனையும் தரனையும் பாறையை நோக்கி நடக்க செய்கை செய்தான். 5 நிமிடங்களுக்குப் பிறகு அவர்கள் பாறையின் முன் நின்று கொண்டிருந்தார்கள். அது வட்ட வடிவமாகவும் ஒரு பெரிய பாறை போலவும் இருந்தது. ஆனால் பாழடைந்த சமவெளிக்குள் அந்த பாறை மட்டுமே இருந்ததால் கபிலனும் மற்றவர்களும் ஏதாவது ஒன்றைக் கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் அவசரமாக பெரிய பாறையைச் சுற்றிப் பார்த்தார்கள். ஒரு மயிரும் இல்ல. பாறையைச் சுற்றிப் பார்த்த பிறகு தரன் ஒரு பெருமூச்சுடன் கூச்சலிட்டார். அவர் பார்த்திபனை பார்த்தார். அவரும் தலையை ஆட்டினார். மறுபுறம் கபிலன் தயக்கத்துடன் பேசுவதற்கு முன்பு பாறையை ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். நாம் அதை நகர்த்தினால் என்ன? பார்த்திபன் மற்றும் தரன் இருவரும் கபிலனை பார்த்தனர். அப்புறம் என்னடா, நம்ம அதிர்ஷ்ட தேவதை சொல்லிருச்சு. அவர்கள் அனைவரும் அந்த பெரிய பாறையைத் தள்ளத் தயாரானார்கள். ஆனால் அவர்கள் அதை சிறிது தள்ளியவுடன் வட்ட வடிவப்பாறை பின்னோக்கி உருண்டு அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. நிலத்தடியில் செல்லும் படிக்கட்டுகள் உள்ளன. பாறை உருண்டு திரும்பிய பிறகு ஒரு சுரங்கப்பாதையைக் கண்டதும் தரன் உற்சாகத்துடன் கூச்சலிட்டார். இருண்ட சுரங்கப்பாதையின் உள்ளே ஒரு குறுகிய கல் படிக்கட்டு நிலத்தடிக்கு இட்டுச் சென்றது. கடைசியாக பாழடைந்த நிலத்தைப் பார்த்த பிறகு இந்த மாடியிலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்தேன். அவர்கள் மூவரும் உடனடியாக நிலத்தடி சுரங்கப்பாதையில் நுழைவதற்கு முன்பு தரன் கூறினார்.